இது வந்து எங்கள் அம்மா பண்ணுற டேஸ்டான ஓலன். ஒயிட் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை ஸ்லைஸாக நறுக்கிக்கணும். நறுக்கிண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அப்புறம் காராமணியை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது வேக விடுறோம் இல்லையா, அப்போவே ஒரு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 2-3 பச்சை மிளகாவை நடுப்புற கீறி அதோடு போட்டுடணும். அப்போ தான் அந்த காரம் வந்து அதில் இறங்கும் இல்லையா. அதுக்கப்புறம் தேங்காய் பாலை, அது வெந்துட்டுருக்கும், தேங்காய் பாலை புழியணும். ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஒரு தடவை வச்சுக்கணும், அடுத்தது 2வது பால், அடுத்தது 3வது பால். என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த 3வது பாலை அதோடு ஊற்றிடணும். அப்போ அதோடு சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். அதுக்கப்புறம் 2வது பால், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றணும். சூப்பராக இருக்கும். இந்த காராமணியும் அதோடு போட்டு அழகாக அதோடு வெந்துட்டுருக்கும் எல்லாமே சேர்ந்து. குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டுருக்கோம் காராமணியை. அப்போ இதில் போடும்போது அழகாக சேர்ந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாலை ஊற்றினோடனே நல்லா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வரும். அம்மா பண்ணுறது நான் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே அதில் தனியாக தெரியும், மிதக்கும் அப்படியே தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது. தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் தான் அதில் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. பெருங்காயமும் எதுவும் போடக்கூடாது, கடுகு தாளித்து கொட்டக்கூடாது. இது மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு லைட்டாக போடணும். தேங்காய் எண்ணெய் இதுக்கு மெயின். பால் புழிஞ்சாலும் அதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றினார், அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாள். எங்கள் அம்மாவோட டேஸ்ட்டு வந்திருக்கு. இருந்தாலும் அம்மா மாதிரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ரொம்ப டேஸ்ட். கேரளா இல்லை, இதை அடிக்கடி பண்ணுவாள் இந்த ஓலன். ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா இங்கே இருக்கும்போது எங்களுக்கு அடிக்கடி பண்ணி தருவாள் கேட்கும்போதெல்லாம். அதனால் அம்மா ஞாபகமாக இன்றைக்கி பண்ணினேன். அம்மா ஆசீர்வாதத்தில் ஓரளவு நல்லா வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ.